டாக்குமெண்ட்ரி எடுக்க போலாமா? வழக்கம் போல ஒரு நாள் காலேஜ் கிளம்பி போனேன். டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பலான்னு சொல்லிட்டு, கர்ட் ரைஸும், வாழக்கா பொரியலும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போனேன். நான் ஜேர்னலிசம் படிக்கிறேன். இப்ப எனக்கு எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரையல் போயிட்டுருக்கு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம். ஒரு பெயிண்டரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு எங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. இவ்ளோ ஜாலியா நான் காலையில கிளம்பி போனேன். ஆனா ஈவினிங் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் 2 ஊசி போடுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். வெயில்ல நின்னதா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எதுவுமே தெரியல. நார்மல் கழுத்து வலி 2 இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாள் டேப்லெட் போடுற அளவுக்கு வந்து நின்னுச்சு. ஸோ இதுதான் நாங்க ஷூட் பண்ண இடம். இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் பண்ண போறாங்க. அதுதான் நாங்க ஷூட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நாள் போயிருந்தோம். ஸோ அங்க இருந்த ஒரு சைக்கிளையும் எடுத்து கொஞ்ச நேரம் ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஈவ்னிங் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம நான் சுத்திட்டு இருந்தேன். எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றதைக்கும், அது எந்த மாரி ஆங்கிள் வைக்கணும் அப்படி இப்படின்னு எல்லா கிளாஸுமே போயிருக்கு. அத வச்சு தான் நாங்க இப்ப இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டுக்கு மட்டும் தான் நான் போனேன். அடுத்த நாள் ஃபுல்லா நான் ஆப்சென்ட். எனக்கு என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அப்படின்னு எதுவுமே தெரியாது. குரூப் டிஸ்கஷன் வச்சு தான் நானும் கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அந்த அண்ணா அவங்க பெயிண்ட் பண்ண எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போயிட்டு காட்டுனாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் நாங்க போனோம். ஸோ அவங்க வீட்லயும் கொஞ்சம் ஷூட்ட முடிச்சுட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை.